ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. களத்திற்கே செல்வதிலேயே எப்பதான் களத்திற்கு செல்ல போகிறார் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்தது. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று முதன்முறையாக ஒரு களத்திற்கு சென்றிருக்கின்றார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களை சந்திப்பதற்காக நேரடியாக அந்த பகுதிக்கு சென்றார். அங்கே ஒரு உரையும் நிகழ்த்தியிருக்கிறார். நான் இந்த விமான நிலையம் பரந்தூரில் வருவதை தொடர்ந்து எதிர்ப்பேன், அதில் இந்த மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்பேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே இது கிட்டத்தட்ட 1000 நாட்களை நெருங்கி கொண்டு இந்த போராட்டம் அங்கே ஏகனாபுரத்தில் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இப்போ இவருடைய வருகையினால் மீண்டும் இந்த விவாதம் சூடு பிடித்திருக்கிறது. அந்த பரந்தூரில் வரணுமா கூடாதா, அதில் சாதக பாதகங்கள் என்னென்ற நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் வெவ்வேறு விதமான பதில்களையும் தொடர்ந்து இது பற்றி பேசி வருகின்றார்கள். அதை தாண்டி தன்னுடைய அரசியலுக்கான ஒரு முதல் தொடக்கமாக இங்கே விவசாயிகளை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு விஜயே சொல்கிறார். இது இந்த இஷ்யூ அரசியல் மயமாக்கப்படுகிறதா, அப்படி ஆக்கப்படுகிறதுனால அது விஜய் அவர்களுக்கு பலனளிக்க போகிறதா, இப்படி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இணைகின்றார். மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் இணைகின்றார்கள். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் நம்மோடு இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு கேள்வியை இன்னைக்கு விஜய் அங்கே களத்தில் போய் வைக்கிறாரு அவருடைய உரையில். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதை மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எதிர்த்திருக்கிறீங்க. 8 வழி சாலை வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, காட்டுப்பள்ளி போர்ட்டில் சொன்னீங்க, இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஏன் இந்த பரந்தூரை மட்டும் ஆதரிக்கிறீங்க? அப்போ இது இரட்டை நிலைப்பாடு இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, இது விவாதம் என்பது பரந்தூர் விமான நிலையமா விஜயா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதில் பரந்தூர் விமான நிலையத்தில் உங்கள் நிலைப்பாடை பற்றி அவர் கேட்டதான் நான் கேட்குறேன். அதுதான் இல்லை நான் உங்களை சொல்லலை, ஜெனரலாக ஊடகங்களில் விஜய் இதை வைத்து மையப்படுத்தப்படுகிறார் என்று தான் பார்க்கிறேனே ஒழிய இது விமான நிலைய பிரச்சனையாக இதை யாரும் அணுகவில்லை. நான் அதற்குள்ளே போக விரும்பலை. இதனுடைய அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. உதாரணமாக 8 வழிச்சாலை. அப்போ திமுக உங்களுக்கு தெரியும், என்றைக்குமே வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இருந்ததில்லை. எங்கள் ஆட்சி காலத்தில் தான் ஏராளமான இது போன்ற வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வந்தோம். இன்றைக்கி ஐடி காரிடார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போவும் நில எடுப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதனால் எவ்வளவு பயன்பெறுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சாலை வசதிகள், இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சாலைகள், மற்ற போக்குவரத்துகள் எல்லாமே ஒரு விதத்தில் விவசாய நிலங்களின் மீதும் விவசாயம் அல்லாத நிலங்களின் மீதும் தான் அது பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலை பற்றி நம்ம பேசுகிறப்ப திமுக அதை எதிர்த்தது. காரணம், தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டம் எதற்காக தேவைப்படுகிறது, அது தேவையா தேவையில்லையா என்பதை தீர்மானிப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் 8 வழிச்சாலை திட்டத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. 8 வழிச்சாலை திட்டத்தில் மக்களிடம் எந்த விதமான கருத்து கேட்பும் கேட்காமல், மக்களுடைய ஒப்புதல் பெறாமல் நில எடுப்பை அவர்கள் தொடங்கி அந்த கற்களை நட்டபோது, மக்களை பெருமளவிற்கு கைது செய்து அன்றைக்கு துன்புறுத்திய போது திமுக அதை எதிர்த்தது. அப்போது கூட எங்களுடைய ஏகனாபுரத்தில் கைதெல்லாம் செய்யலையா? எங்கே இல்லை, அதாவது நீங்கள் 8 வழிச்சாலை திட்டத்தில் அன்றைக்கு அந்த அரசு முறையாக நடந்து கொள்ளவில்லை, அதிமுக அரசு என்று நாங்கள் சொல்லவில்லை. நீதிமன்ற உத்தரவின்படி அந்த கேன்சலே பண்ணிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் போட்ட ஜியோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே இந்த திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு 2019 உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த திட்டம் முறைகேடாக செயல்படுத்தப்பட்டது என்பதற்காக. இப்போ இங்கே வருவோம் அந்த போராட்டம். நாங்கள் போராடுகிற மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த சூழ்நிலையில் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது, அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி என்பது என்ன, இதைத்தான் பார்த்திங்கன்னா நம்ம நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக சரக்கு கையாளுதல் திறன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், மிக வேகமாக தொழில் வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்போ நீங்கள் இந்த தொழில் இந்த விமான நிலையம் அமையக்கூடிய இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த ஸ்ரீபெரும்புதூர், இந்த ஏரியா முழுக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே பெரும் நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. சரி, இப்போ என்ன பிரச்சனை நமக்கு இதில்? சென்னை விமான நிலையத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா,
சென்னை விமான நிலையத்தை இப்பொழுது சென்னையினுடைய ஒரு மையப்பகுதியாக மாறிவிட்டது. அதை விரிவுபடுத்த வசதி இல்லை. ஆனால் விமான நிலையத்தை விரிவுபடுத்தியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றால், ஹைதராபாத், பெங்களூர் போன்ற நகரங்களோடு சென்னையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 10 வருடங்களில் அவர்களுடைய சரக்கு கையாளும் திறன் என்பது 200% அதிகரித்திருக்கு. பெங்களூர் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக இருந்தும் கூட சென்னை விமான நிலையம் வெறும் 7% தான் அதனுடைய சரக்கு கையாளும் திறன் அதிகரித்து. நம்ம அதிகரிக்கணும், புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு விஜய் போயிருக்கிறதுனால நம்ம அவரை சொல்றேன், அவருமே சொல்றாரு நான் வளர்ச்சிக்கு எதிரான கொண்டு வரணும் விமான நிலையம். ஆனா இந்த லொகேஷன்ல தேவையா, இங்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தேவையா, இங்க நீர்நிலைகள் இருக்கு, சென்னைக்கான வெட்லேண்ட் பகுதிகள் இருக்கு, இவ்வளவு பார்க்க வேண்டி இருக்குன்றது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. இப்போ இப்போ உதாரணமாக சென்னை விமான நிலையத்தில் இந்த தொழில் முனைவோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்கோவை அனுப்புறதுக்கு 1 வாரம் ஆகுது, அதை டெலிவரி எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுது. எப்படி இங்கே எங்களால் ஒரு எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட்டை நாங்கள் பண்ண முடியும்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்போ இல்லை, கார்கோ அனுப்புறதுக்கு விமான நிலையம் தேவைன்னா சாலையும் தேவை தானே. நம்ம சாலையை எதிர்த்தோம், விமான நிலையத்தை ஆதரிக்கிறோம் என்றது எந்த சாலை எந்த நோக்கத்துக்காக போடப்படுதுங்கிறது தான் விஷயம். இங்கே அவங்க போட்டா சரியான திரும்ப நாங்கள் சொல்கிறோம். இப்போ மக்கள் இந்த ஆய்வு பணிகள் தான் இப்போ நடைபெறுது. மக்களிடம் தொடர்ந்து கருத்து கேட்கப்படுகிறது. அந்த நில வழிகாட்டு மதிப்பை விட 3 மடங்கு அதிகமாக அரசு விலை கொடுக்க தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு வீடு, குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை, விலையெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டா 8 வழிச்சாலைக்கு சொன்னதுதான். நாங்க 3 மடங்கு தரோம், 4 மடங்கு தரோம், உங்களுக்கு வேலை தரோம், வீடு தரோம். மக்களுடைய நீதிமன்றம் அதையே ரத்து பண்ணிச்சு. நீங்க சொல்லுங்க, நீதிமன்றம் மக்களிடம் உரிய முறையில் அவர்களிடம் எந்த ஒப்பந்தமும் போடாமல் ஏத்துக்கிறேன் சார். அப்போ நம்ம உரிய முறையில கருத்து கேளுங்கன்னு சொல்லிருக்கணுமா? 8 வழி சாலையை என்றும் எதிர்ப்போம் தான் நம்ம அப்படி சொல்லவே இல்லை. அப்படிதான் சொன்னோம். இல்ல நீங்க எடுத்து வரவே கூடாதுன்னு இல்ல, நீங்க அன்னைக்கு சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. மக்களிடம் உரிய அனுமதி பெறாமல், மக்களிடம் பேச்சுவார்த்தை இல்லாமல், மனம் போன போக்கில் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு செயல்பட்டதால் தான் நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்தோம். இன்னொன்று இருக்குது, நாங்கள் எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தவர்கள். இதில் அடிப்படையில் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சரி அங்கே அமைக்க வேணாம்னா வேறு எங்கேயாவது அடைக்கிற போகிற 5000 ஏக்கர் லேண்டு தேவைன்னு வச்சுங்க. 5000 ஏக்கர் லேண்டில் அங்கே விளைநிலங்கள் இருந்தால் என்ன பண்ணுறது? விளைநிலங்கள் இல்லாத 5000 ஏக்கர் உங்களுடைய நாலேஜ் படி சென்னையை சுற்றி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், இன்றைக்கே கொண்டு போயிடுறது. ஓகே, மொத்தம் 4 இடங்கள் சூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஒரே ஒரு பயன் சொல்லிடுறேன். இதில் இந்த 4 இடங்களில் ஏன் இந்த பரந்தூர் செலக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா, அதில் 40% நிலம் கவர்மெண்டோட புறம்போக்கு லேண்டு. சரிங்களா? அது இல்லாமல் நன்சை நிலங்கள்ங்கிறது அதில் மிக குறைவு. அதாவது நிலம் எவ்வளோ எடுக்கப்படுதுன்னா 1200 ஏக்கர் தான் விளைநிலங்கள் இன்னைக்கு எடுக்கப்படுது. இது தேர்ந்தெடுக்கப்பட்டதே இதற்கு தான். 40% ஏக்கர் இது என்னன்னா, வளர்ச்சியை பற்றி நாம் பேசுகிற போது இப்போ விஜய் அவர்களை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் விவசாயிக்காக பேசுகிறாரு, நான் அதை பாராட்டுறேன். விவசாயிகளுக்கு அவர் முதல் முறையாக இந்த மாதிரி வெளியே அவர் பேசுகிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனால் இது போன்ற விமான நிலையங்கள் அமைகிற போது, பெரிய ப்ராஜெக்ட் வருகிற போது, விஜயை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கு தான் வேலை கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த இளைஞர்களை நலன்களையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. கேட்போம், என்ன அதையும் சேர்த்து பார்த்தா தானே நல்லா இருக்கும். கேட்போம். திரு விக்னேஸ்வரன், நீங்கள் இங்கே வர்றது தான் நாங்கள் எதிர்க்கிறோம், விமான நிலையத்தையே எதிர்க்கலைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விஜய் சொல்கிறார். அவர் கேட்குற நியாயமான கேள்வியில், தமிழ்நாட்டில் 5000 ஏக்கர் எடுக்கணும்னா விளைநிலம் இல்லாத ஒரு 5000 ஏக்கர் ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க. எங்கேயாவது இருக்க தானே செய்யும். அந்த பக்கம் ஓரமாக இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ நீங்கள் எங்கேயுமே விமான நிலையம் கட்ட முடியாது. இல்லை, 5000 ஏக்கருங்கிற அண்ணா ஃபிகர் அவுட் பண்ணுறது இப்படி ரேப்பிட் அர்பனைசேஷன்ஸ்னால தான். நீங்கள் ஒரு காலத்தை ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டிலே எல்லாம் ஃபாரினில் இருக்கிறவங்க சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க ஃபாரினுக்கு. இப்போ திருச்சிக்கே போகிறாங்க. நீங்கள் ஏன் எல்லாத்தையுமே டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு அதுவும் நடந்துட்டு திருச்சி ஏர்போர்ட் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இப்போ நீங்க அமைச்சர் அவர்கள் சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, திரிசூலம் பகுதியையோ இல்ல மீனம்பாக்கம் பகுதியோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனா
அந்த பகுதியை பண்ண முடியும்னா ஏன்னா இவங்க பவர்ஃபுல், எக்கனாமிக்கலி பவர்ஃபுல், இவங்களுக்கு காம்பன்சேஷன் தர முடியாது. என்ன விஷயம்னா சார் இங்க ரெசிடென்ஷியல் ஏரியா வந்துருச்சு, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. நீங்க வந்து விளை நிலம்ங்கிறது ஓபன் லேண்ட், அதை எடுக்கிறது ஈஸியா. இங்க பல ஆயிரம் பேர் குடியிருக்கிறாங்க. அண்ணா சொல்றப்ப இல்ல ஓப்பன் லேண்ட் கிடையாது. அண்ணா வந்து சொன்னாங்க 40% மேல பெரம்போக்கு ரெண்டுன்னு, அதுல 26% வந்து நீர்நிலை பகுதிகள். கவர்மெண்ட் டேட்டா, நான் என்னோட டேட்டா கிடையாது. 26% அந்த 40ல 26% நீர்நிலை பகுதிகள். அதுல வந்து கம்பன் கால்வா ஓடுது. இந்த கால்வா நீர்நிலைகளை தான் அண்ணா புறம்போக்கு நிலம்ங்கிறாரு. அங்க இருக்கிற இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 யூனிட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த 4 பகுதியிலையும் அடிக்கடி ஏன் வெள்ளம் வருதுன்னா அதற்கு மேற்க இருக்க பகுதியில் பெய்கிற தண்ணி தான் அந்த கடலை நோக்கி வரப்போ வெள்ளம் வருது. இப்போ நீங்க இருக்கிற இடத்தையும் நீங்க வந்து மூடிட்டீங்கன்னா, நீர்நிலையை மூடி அந்த ரன்வேயே பார்த்தீங்கன்னா அந்த சதுப்பு நிலம் மேலே வருது. அந்த நீர்நிலை மேலதான் ரன்வேயே வருது. அப்படி நீங்க மூடிட்டீங்கன்னா உங்க வாதம் எல்லாமே ஏற்கப்படுகிறது. அன்பிளான்ட் அர்பன் ஒண்ணு என்வயரன்மெண்டல் இஷ்யூஸ். அதான்யா நீங்க வந்து இல்ல நீங்க சொல்யூஷன் கொடுங்கன்றாரு அவரு. நீங்க தமிழ்நாட்டுல சென்னையை சுத்தி நமக்கு இன்னொரு ஏர்போர்ட் வேணும், விஜயும் சொல்றாரு ஏர்போர்ட் வேணும்னு, நம்ம ஏர்போர்ட் கட்டுவோம்னு தான் சொல்றாரு. இப்போ அதுக்கு நீங்க ஒரு இடம் தேர்ந்தெடுத்து கொடுங்க. இன்னொரு மாற்று இடம் தேவைப்படும். அதே நேரத்துல வளர்ச்சிங்கிற பேர்ல வந்து சென்னையை மட்டுமே பிகர் தன் பிகரா போய்கிட்டே இருக்கிறது வந்து நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் இல்ல முடிச்சுக்கிறேன். திருச்சி இருக்கே, சென்னை வேணாம்னு சொல்றது. திருச்சிலயே ஏர்போர்ட் வேணும், மதுரையிலயே ஏர்போர்ட் வேணும், சென்னையிலயே ஏர்போர்ட் வேணும். பாலிசிஸ்ல ஹெவி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சென்னையை நோக்கி தான் வருது. நீங்க எவ்வளவுதான் திருச்சி மதுரைன்னு சொன்னாலும் ஒரு பெரிய விவாதம் சார். நான் ஏற்கனவே இல்ல இதுல என்ன பிரச்சனையே வருது. நீங்க இப்ப நீங்க இந்த சொல்றாங்களே ஒரு இந்த விமான நிலையம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீனம்பாக்கம் ஏரியா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பண்ணல. இல்ல சார் எப்படி தெரியுமா, கேரளா வந்து ஒரு வாதம் வச்சாங்க, விழுஞ்சத்துல வந்து துறைமுகம் வருது, அப்ப குளச்சல்ல வேண்டாம். அப்படி கிடையாது. குளச்சல்ல ஒரு துறைமுகம் வரட்டும், விழுஞ்சத்துல ஒரு துறைமுகம் வரட்டும், 2 மாநிலமும் வளரட்டும். இதுதான் மேட்டர். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து லார்ஜர் டிஸ்கஷன். இந்த இடத்துல நீங்க சார் நீங்க பரந்தூருக்கு போனீங்க, இந்த இடத்துல பரந்தூருக்கு போறீங்க, பரந்தூர் விவசாயிகளோட நிக்கிறோம்னு சொல்றீங்க, பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றீங்க, வேற இடம் சொல்லுங்க, நாளைக்கே மாத்திரம்ங்கறாரு. இந்த மறுபலிசனை சேர்ந்து நாங்க கவர்மெண்ட்ல இருந்தா நாங்க இன்னொரு இடத்தை நாங்க கண்டுபிடிச்சு தருவோம். கவர்மெண்ட்ல இருந்தா தான் பேசுவீங்களா? ஆமா இல்ல நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா இப்போ நாங்க பண்ணுங்க தெரியல, நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்ல வரதோட உள்ளர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு 4000-5000 ஏக்கர் எடுக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல விவசாயி போராட தாங்க செய்வாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து 8 வழி சாலைக்கு என்ன சொன்னாங்க, அண்ணா வந்து இப்ப மாத்தி பேசுறாரு. இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாங்க, மக்கள், நான் முடிச்சுக்கிறேன்னா, மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மக்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க, கிராம சபை தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்னைக்கும் மக்கள் போராடுறாங்க. இப்ப எந்த அடிப்படையில் அதை எடுப்போம்? நீங்க மேல்மா விவசாயம் மேல ஏன் குண்டாஸ் போட்டீங்க? எங்க ஆட்சி ரொம்ப நல்லாச்சு நீங்களே, மேல்மா விவசாயம் மேல குண்டாஸ் போட்டீங்களா போலையா? அதுவும் லேண்ட் அக்விசிஷனால தானே குண்டாஸ் போட்டீங்க. நான் முடிச்சுக்கிறேன். என்ன சார், இப்படி ஏடிஎம்கே ஆட்சி என்னென்ன குறை இருந்துச்சோ அதே விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க. ஆனா இவங்க ஆட்சியில நடக்கிறப்போ அது வந்து வளர்ச்சி திட்டம்னு சொல்றாங்க. இது மக்கள் பாதிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இதுல திமுகவின் முக்கியமான நபர்கள், பிக் ஷாட்ஸ், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் அவதூறுங்க. இது எப்படி ஆதாரம் இல்லாத பொய்களே பரப்புறீங்க? அப்படிலாம் இல்ல. ஒரு இஷ்யூனா அந்த இஷ்யூ பத்தி பேசுங்க. இஷ்யூனா இஷ்யூ பத்தி தான் பேசுறோம். எதை வச்சு சொல்றோம்னா, தமிழகத்துல வந்த முக்கியமான, அதாவது என்ன பேச விடுங்க, இல்ல என்ன பேச விடுங்க, ஒரு விவாதத்தை இவர் கற்பனையின் அடிப்படையில், ஒரு கற்பனை கிடையாது, பேசினார்னா ஒரு கற்பனை கிடையாது. விஜய் என்ன அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு கற்பனை, இந்த பிரச்சனையை பிஜேபிக்கு ஆதரவா பேசுறாரு இல்ல, ஒரு கற்பனை கிடையாது. திமுக எதிர்க்கறவங்களுக்காக பிஜேபிக்கு ஆதரவா பேசுறாரு சொல்லட்டுமா? பிஜேபிக்கும் இதுல நலன் இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு சொந்த அரசியல் ஆதாயம் இருக்குங்க. அதுதான் பேசுறாரு. அப்படி இல்ல, அப்படி இல்ல. எங்களுக்கு மக்கள் 6 நாள் கழிச்சு வருவீங்க, 900 நாள் கழிச்சு மக்கள் நாளுக்கு வருவீங்க. இப்ப நீங்க 900 நாள் கழிச்சு வருவீங்களா? நீங்க 900 நாள் நீங்க என்ன பண்ணீங்க? அரசியல் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? 900 நாளா நீங்க அரசியல் என்ன பண்ணீங்க? அவங்க கிட்ட நீங்க 900 நாளா அரசியல் என்ன பண்ணீங்க? அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவங்களோட எல்லா விதமான வாக்குறுதிகள் சொல்றோம். அவர் வந்து 900 நாள் ஷூட்டிங்ல இருந்துட்டு இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் நடத்திருக்காருங்க. அப்படி ஷூட்டிங்ல இருந்ததா உங்க துணை முதல்வர், அரசியல் நோக்கம் உங்க துணை முதல்வர் ஷூட்டிங்ல இருந்ததா, உங்க துணை முதல்வர்
உங்க நீங்க துணை விஜய் முதல்வரும் ஷூட்டிங்ல திட்டமிட்ட இருந்தவர் தான். அரசியல் ஆதாயத்திற்காக இதெல்லாம் இல்ல. யாருடைய கையாளாகவும் செயல்படுறாரு நான் சொல்றேன். உங்களோட விஜய் real யாருடைய estate கையாளாகவும் செயல்படுகிறார். டிஎம்கேங்கிறது வந்து அவ்வளவுதான் மேட்ரு. உங்களுக்கு இந்த இஷ்யூல பதில் சொல்ல இல்ல முடியல. யாரோட கையால இல்ல, இல்ல, செயல்படுறாரு? நான் என்ன கேக்குறேன்னா இவர் யாரோட சொல்ற கையால? அவரை முதல்ல சொல்லுங்க. அதாவது ஒரு திட்டம் வருது, அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு வருது, மக்கள் எதிர்க்கிறாங்க, ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போ நாங்க சொல்றோம் இந்த திட்டம் ஏன் தேவைப்படுதுன்னு சொல்றோம். இதுதான லாஜிக்கலா இன்னைக்கு நீங்களும் பிஜேபி ஒரே ஸ்டாண்ட்ல உங்க ஸ்டாண்ட் நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் திரும்ப இன்னைக்கு அண்ணாமலையும் திமுகவும் ஒரே ஒரே குரல்ல ஸ்கிரிப்ட் பேசுறீங்க. ரெண்டு பேருக்கு ஒரே ஸ்கிரிப்ட். ஒரே ஸ்கிரிப்ட வச்சு யாருடைய ஸ்கிரிப்டுக்கு விஜய் பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியும். அதான் யாரு நீங்க யாரோட ஸ்கிரிப்ட் பேசுறீங்க? இல்ல நீங்க பிஜேபி இல்ல சார், நீங்க பிஜேபி சொல்றீங்க. அண்டர் டீலிங்னு எங்களுக்கு தெரியும். பிஜேபியோட ஏஜென்ட்ங்க விஜய். ஏங்க உங்க பிஜேபியோட ஏஜென்ட்ங்க. ஏஜென்ட் பிஜேபியோட ஏஜென்ட் விஜய். நான் சொல்றேன் என்ன விஷயம் தெரியுமா? இவங்களுக்கு பதில் இல்லாதனால அதை டைவர்ட் பண்றாங்க. உங்களுக்கு பதில் இல்ல. நான் கேக்குறேன் என்ன கேக்குறேன்? One at a time. விக்னேஷ் just give me 5 minutes, நான் உங்களுக்கு வரேன் கண்டிப்பா. இல்ல மனுஷபுத்திரன் சார், ஒரு நிமிஷம். நீங்க இல்ல ஸ்ட்ரைட்டா நீ ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவர் வந்து நீங்க வந்து அவர் பிஜேபி ஏஜென்ட்னு குற்றம் சாட்டுறீங்க. அப்ப பிஜேபி ஏஜென்ட் குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லட்டும். நம்ம அவருக்கு 2 நிமிஷம் அதுக்கு தனியா டைம் தருவோம். ஆனா கேள்வி உங்களை நோக்கி அப்போ மாத்தி என்ன வருதுன்னா, இந்த விஷயத்துல பிஜேபி திமுகவும் ஒரே ஸ்டாண்ட்ல தானே இருக்கு, அவங்க எப்படி பிஜேபி ஏஜென்ட் ஆவாங்கன்னு ஒரு நிமிஷம். விமான நிலையமோ சாலை போக்குவரத்துங்கிறதோ ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம், சரிங்களா? இதுல ஒரு திட்டம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படும் சொன்னா அந்த திட்டத்தை நாங்க ஏத்துப்போம். சூப்பர்ங்க. அப்ப எப்படி அவர் பிஜேபி ஏஜென்ட் ஆவார்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறார் இல்லையா? அங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் வச்சிருக்காங்க, அதனால இங்க கொண்டு போறாங்கன்னு. இதெல்லாம் என்ன ஒரு அர்த்தமே இல்லாத அவதூறு பண்ற ஒரு விஷயமா இல்லையா? சரி கேப்போம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அவர் பதில் சொல்ல 2 நிமிஷம் தருங்க. பதில் சொல்ல 2 நிமிஷம் தரும். அவதூறுங்க. நீங்க வந்து பொறுப்பேற்க, நீங்க வந்து ரேண்டமா ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. முதல்வர் இன்னைக்கு டிஎம்கே மினிஸ்டர் பேசினதை எடுத்து வச்சுக்கங்க. இன்னைக்கு பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்கள் பேசின எடுத்து வச்சுங்க. இந்த 2 ஸ்கிரிப்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு இது பதிலான்னு பாத்துங்க. ஆமா இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு இது பதிலான்னு இதான் பதில். இல்லங்க என்ன கேட்டீங்க? நீங்க ரியல் எஸ்டேட்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் கேக்குறேன்? டிஎம்கே உள்ள இருக்கிற முக்கியமான திருச்சியில இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது. அந்த பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டு யாரெல்லாம் இருக்கு டிஎம் திருச்சிக்குள்ள நீங்க யார் எங்க பேர்ல இல்லன்னு இவங்க சொல்லலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க பேர்ல இல்ல. இத வந்து நீங்க நான் முடிச்சுக்கிறேன் சார், நீங்க என்ன முடிச்சு விடுங்க. ஒரு ஆதாரமற்ற ஒரு பொய் பரப்புரை ஏமாத்த சொல்றாரு. இதுக்கு பேர் விவாதம். நீங்க யாருங்க நீங்க பாக்குறதுக்கு? ஆதாரம் டாக்குமெண்ட் எல்லாம் பேசுங்க. நீங்க யாரு பாத்தீங்கன்னா பேசுங்க. என்ன புரிஞ்சுங்க. நானே பார்த்தேன்னா நீங்க யார்? நீங்க ஏங்க உங்களை மீறி உங்க அங்கங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து டைரக்டா இவங்க கிட்ட இருக்குன்னு நான் சொல்லல. யார் பேரையும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு இல்ல விஜயாருடைய பிளாக் மணி எல்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? என்ன விஜயாருடைய பிளாக் மணி எல்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? டிஎம்கே ஓட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அங்க பக்கத்துல. அப்ப ஒத்துக்கங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளாக் மணில வந்து பணம் வாங்குறீங்க, அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. என்ன நீங்க வந்து அடிப்படையில் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அது பக்கத்துல பாருங்க. ஓகே பாருங்க. இல்ல ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நான் இந்த விவாதத்திற்குள்ளார என்ன லாஜிக்கல் பாயிண்டோ அதை மட்டும் முன் வைக்கிறேன். அதுக்கு அதாவது ஒன்று மாற்று இடம் கேட்டேன், நீங்களும் அதை கேட்டீங்க, அதுக்கு பதில் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க பினாமிகள்லாம் அதை பண்ணுறாங்க, அதுக்காக இங்கே விலை ஏறுன்னு பண்ணுறாங்கன்னா ஆதாரம் கொடுன்னு கேட்குறேன். அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கு பதிலாக சம்பந்தம் இல்லாமல் பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவும் இல்லாம அந்த மக்களுடைய உணர்ச்சிகளை சுரண்டறதுக்காக இங்க போய் நின்னுட்டு இருக்காங்க. அதான் மேட்டர். உணர்ச்சியை சுரண்டறது வந்து டிஎம்கே கை வந்தா நீங்க அங்க போய் வந்து என்கேஷ் பண்றதுக்காக நிக்கிறீங்க. அத போய் என்கேஷ் பண்றதுக்காக நிக்கிறீங்க. இப்ப நீட்டுக்கு போய்ட்டா நீட்ட பத்தி பேசுவாங்க. கட்சி டிஎம்கே நீட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பணம் நீங்க என்னங்க பண்ணீங்க? என்னங்க கொடுத்தாங்க? என்னங்க கொடுத்தாங்க? இப்ப நீட்ட பத்தி பேசுறாங்க. நீங்க ஆதாரம் இல்ல நீங்க ஆதாரம் கேட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க நான் இப்ப ஆதாரம் இருக்குன்னு நான் பேசல. நீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்றத. நீங்க கேட்ட கேள்விதான் அவர்கிட்ட கேட்டோம். அவர் பதில் சொல்லிட்டு திரும்பி நீங்க குறுக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க விக்னேஷ். ஒன் அட் டைம் பண்ணுங்க. இப்ப செல்வராஜ் என்ன பேச வேணாமா, அவர் பேச வேணாமா, நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. ஒன் அட் டைம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப அவர் அதை தாண்டி அடுத்த இஷ்யூஸ்க்கு போறாரு. நம்ம இன்னும் மற்ற 2 பேர்ட்ட போணும். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். துணை முதல்வர் சொன்னாரா இல்லையா நீட்ட நீக்கிரோண்டு? உண்மையா சொல்லலையா? சொல்லலன்னு சொல்லுங்க சார். சொல்லலன்னு சொல்லுங்க சார். அடிப்படை அறிவு இருந்தா ஒன்னு சொல்றேன். நாங்க வந்து இருங்க நாங்கள்
ஆட்சிக்கு வருவோம் ஒன்றியத்தில் எப்ப? நீட்டை நீக்குவோம் சொன்னாரு எப்ப? சரிங்களா? அப்படிலாம் இதுதான் சொல்லல. சாத்தியம். ஒரு நாங்க நிமிஷம் இருங்க. CM ஆனோட பண்ணுவோம்னாரு. இல்லைங்க. நாங்க CM. நாங்கள் சார், நானே ஒன்றியத்தில் காமிக்கிறேன் சார். ஆட்சிக்கு வந்த பிறகு இதுதான் எங்க ஸ்டேட்மெண்ட். முதலமைச்சர் ஆனதும் முதல் கையெழுத்து. முதல் கையெழுத்து அது முதல் கையெழுத்து போட திமுக தேர்தல் கேடுங்க. திமுக தேர்தல் கேடுங்க. திமுக தேர்தல் கேடுங்க. பிரச்சாரத்துல பேசுங்க. ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சி ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ வெளியிடுது. அந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லுது, நாங்கள் நீட்டை நீக்குவதற்காக சட்டப்படியான எல்லா போராட்டத்தையும் ஜனநாயகபூர்வமாகவும் சட்டப்படியும் முன்னெடுப்போம். அது மட்டும் இல்லாம கேளுங்க, முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையும், அப்பொழுது நாங்கள் நீட்டை கொண்டு வருவோம், இது நீட்டை நீக்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம பேசுற பிரச்சனைக்கும் இவர் நீட்டை கொண்டு வந்து என்ன சம்பந்தம்னா இதை டைவர்ட் பண்ணணும். கேட்டீங்க பதில் கிடையாது. இல்ல இல்ல பேத்தட்டிக்கா இருக்கு, ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. நான் உங்களை பார்த்தா பேத்தட்டிக்கா இருக்கு. ஒரு கேள்வி கூட பதில் கிடையாது. ஒவ்வொரு கோல் போஸ்ட் மாத்திட்டே இருக்குது. இத கேட்டா அது சொல்றது, அதை கேட்டா இது சொல்றது. டிஎம்கே ஓட துணை முதல்வர் இப்போ இளைஞரணி தலைவரா இல்ல, எதுக்கு இது இதுல சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், எதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் பேசிக்கிறேன். நீங்க பத்தி பேசுங்க, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லுங்க? நான் அதாவது விமான நிலைய பிரச்சனைக்கு இல்ல, நீங்க மட்டுமே கேள்வி கேட்டு கொண்டிருக்க முடியாது. சாரி, ஒரு கேள்வி கூட பதில் சொல்லலங்க. அதுதான் ரெண்டு கேள்விங்க. ஒன்னு ரியல் எஸ்டேட் பிரச்சனை, நீங்களே இல்ல நான் சண்டை போட வரல. ஒன்னு ரியல் எஸ்டேட் பிரச்சனை, இன்னொன்னு மாற்று இடம். உங்ககிட்ட என்ன தீர்வு என்ன இருக்கு? நீட்டுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ கேளுங்க, புரிஞ்சுக்கங்க. நீட்டுக்கு இந்த மாதிரி வந்து துணை முதல்வர் எங்க ஸ்டாண்ட் அதாங்க. எங்க கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க நீட்டை ஒழிப்போம். ஒன்றிய கையில பிஜேபி கையில அது இருக்கு. மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், ஒரு வரி முடிங்க, நம்ம பிரேக் போணுங்க. துணை முதல்வர் அவர்கள் ஆன் யார்ல சொல்லியிருக்கார், நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து. திரு காரை செல்வராஜ், இதுல வந்து விஜய் அரசியல் செய்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. அரசியலுக்காக இதை பயன்படுத்துறார் அப்படின்னு. பட் அவருடைய அந்த பயணம் அப்படிங்கிறது கையாளப்பட்ட விதமே ஒரு விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க. ஏகனாபுரத்துக்கு அவர் போக விடலை, அவரோட ஸ்பீச்லேயே அவர் அதை சொல்கிறாரு, மக்களை சந்திக்க விடலை, முன்கூட்டியே தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி சந்திக்கிறதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? இது கையாளப்பட்ட விதமும் ஒரு பேசு பொருளாகி இருக்குல்ல. ஏகனாபுரத்திலே மக்களை தேடி சென்று அந்த போராடுகிற மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுப்பது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக முறைப்படி ஆதரவு எதிர்ப்பு என்கிற இரண்டு நிலைகள் இருந்து தான் ஒரு அரசியல் கட்சி அணுக முடியும். 910 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு ராகுல் என்கிற ஒரு சின்ன பையன் வீடியோ போட்டான், அதை பார்த்த உடனே தான் எனக்கு எழுச்சி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற செய்தி நீங்கள் குறிப்பிடணும். மக்களிடம் சென்று அந்த மக்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது தவறு இருக்கா? என்ன ஒரு குழந்தை பேசுதுன்னு பார்த்து சொல்றதுல அது ஏதாவது விமர்சனத்துக்குரிய விஷயமா? அது இல்லை, அது எதுக்காக அதை சொல்லணும்னு என்ன கேட்கிறேன். 910 அந்த குழந்தை பேசும்போது எனக்கு அது பண்ணதுக்கு பிறகுதான் அந்த கனெக்ஷன் ஆச்சு. அதுக்கு முன்னால கனெக்ஷன் ஆகலையா? 910 நாள் அந்த மக்கள் 910 நாளா யாருக்குமே கனெக்ஷன் ஆகலையே. பிரச்சனை அப்படியே இல்லை. போராட்டங்கள் இருக்கு, எல்லா கட்சிகளும் போறாங்க, மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அரசாங்கத்துக்கு அழுத்த, அதெல்லாம் தப்பு இல்லை. எல்லா கட்சியும் போறாங்க, ஏன் இவர் போக விடல அப்படின்னு அவரே கேள்வி. போக விடலை என்று ஏகனாபுரத்துல கேட்டாங்க. மக்கள் வசிக்கிற பகுதி, நீங்க ஒன்று இந்த வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துல எங்க போய் மக்களை சந்திச்சு போய் வெள்ளம் கொடுத்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு காரியத்தை செஞ்சீங்க, அதெல்லாம் விமர்சனம் பண்ணல. அங்க போனா மக்கள் வந்து நடிகருங்க முறையில் எல்லாரும் பார்க்கறதுக்கு வருவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்றீங்கல்ல. அதே நிலைப்பாடு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கும்ல. 910 நாளா தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் ஒருத்தர் போகிற பொழுது அதனால ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. அதுக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் போகலாம், பிரச்சனை வராது. அங்க போனா வந்து சொல்ல முடியாதுங்க. பிரச்சனை எங்க வந்தா வரும்னு சொல்ல முடியுமாங்க? ஒருத்தர் தீவிரவாதி குண்டு வைக்கிறான், அவன் இங்க வைக்கான்னு நான் நினைக்கலங்க, அவங்க எங்கேயோ வச்சிருக்க இங்க வச்சான்னு சொல்ல முடியுமா? போராட்டம் என்பது எந்த இடத்தில் எந்த வடிவத்தில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் வந்ததற்கு பிறகு அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் இன்னும் அழுத்தமாக வரும். அப்பொழுது உங்களுக்கான வாய்ப்பு அரசாங்கம் கொடுத்துருக்குது, மக்களை தேடி போனீங்க. அதில் 2 விடயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, அவர் போராட்ட களத்திற்கு போனது மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டு அது குறித்து விவரமாக அவர் பேசியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை.
ஏன்னா இழப்பீடு வழங்காததா, விவசாய நிலங்கள் எவ்வளவு நிலங்கள், இப்போ அண்ணன் சொன்னாங்க 1200 ஏக்கர் தான் விவசாய நிலங்கள், மற்றதெல்லாம் நஞ்சை நிலங்கள் இல்லை, புஞ்சை நிலங்கள் தான் இருக்குது, 40% அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்றது ஒரு மக்களுடைய கோரிக்கைகளையும் எடுத்து அந்த கோரிக்கைகள் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அரசாங்கம் அதை எதை செய்கிறது, அரசாங்கம் அது எதை தவிர்க்கிறது என்கிற நிலையில் இருந்து சார் மக்களோட கோரிக்கை அங்கே ஒன்றே ஒன்று தான். ஏகனாபுரத்தில் மக்கள் ஊர் கூடி அங்கே தீர்மானம் போட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான், இந்த விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம். பொதுவாக ஒரு இடத்துல ஒரு வளர்ச்சி திட்டம் வருகிற பொழுது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறோம் என்கிற பொழுது எல்லா திட்டத்தையும் நீங்கள் பொதுவில் கொண்டு வந்து வச்சு நம்ம விவாதம் பண்ணிட முடியாது. விஜய் பேசுகிற பொழுது அரிட்டாப்பட்டியில் அரசாங்கம் எடுக்கிற முடிவு இங்கே ஏறடிக்கணும்னு சொல்லுகிற போது அது பொதுமைப்படுத்தி விட முடியாது. 8 வழிச்சாலைக்கான குணம் வேறு, அரிட்டாப்பட்டியருடைய நிலை வேறு. கூடங்குளத்தை எங்கள் வைகோ 1988 எதிர்த்தார். அப்போ ராஜீவ்காந்தி பேசையிலே கேட்டார், எந்த ஊருன்னு சொல்லாமல் பேசினா எனக்கு தெரியும் அது கூடங்குளம் வருகிறது, அது அழிவை ஏற்படுத்தும்னார். அப்போ எதிர்ப்பும் வந்தது, ஆதரவும் வந்தது. நியூட்ரினோவுக்கு அதே நிலை தான். சீமை கருவேல மரங்கள் என்று போராட்டங்கள் அறிவிக்கிற பொழுது எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாங்க. எதிர்ப்புலேருந்து விஞ்ஞானிகளே அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம், அதுலேருந்து பெயிண்ட் தயாரிக்கலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை எதிர்க்கிற பொழுதும் எதிர்ப்பும் ஆதரவும் வருவது இயல்பு தான். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது 2 நிலைகள். ஒன்று, எதிர்கட்சிகள் திட்டத்திற்கு எதிர்ப்பு வரும்போதும் கூடங்குளமா இருக்கட்டும், நியூட்ரினோவா இருக்கட்டும், நீங்க சொன்ன பல திட்டங்களா இருக்கட்டும், மதிமுக குறிப்பா நீங்க மக்கள் வேண்டான்னு சொல்றாங்க, விட்டுருங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் என்னைக்குமே நின்றுக்கீங்க. இல்ல அதையே நீங்க இங்க பண்ண வேறுபாடு. நீங்க ரொம்ப எளிமையா சொல்றீங்க. மக்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னாலே நீங்க அன்பு தலைவர் வைகோவுடைய போராட்டங்களை நீங்க வரிசைப்படுத்தி பேசுங்க. மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்த தலைவர் வைகோ அவர்கள். நீங்க காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், மது ஒழிப்பு பிரச்சனையா இருக்கட்டும், மக்களுக்கு தேடி நடைப்பயணமாக சென்று அந்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திய தலைவன். மக்கள் கூட இல்ல நான் திருப்பி வர பாயிண்ட் என்னன்னா, மக்களுடைய கருத்து முக்கியமானது, அந்த மக்களை கேட்க வேண்டியது அவசியமானதுன்னு திரும்ப திரும்ப சொன்ன நீங்க இன்னைக்கு ஏகனாபுரம் ஒரு கிராமமே உட்காரு 910 நாளா உட்காருது சார், அதுக்கு என்ன மரியாதைன்னு கேட்கறாங்க. இல்ல மரியாதைங்கிறது ஒண்ணு இல்லை. அதே தான் அண்ணன் அழகா சொன்னாங்க. வளர்ச்சி திட்டங்கள் எடுக்கிற பொழுது பொண்ணுல மீனம்பாக்கம் 1000 ஏக்கர் தான் இடம். மற்ற ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல 5000 ஏக்கர் நிலம் வந்துருச்சு. மெட்ரோபாலிட்டன் சிட்டி, தொழில் வளர்ச்சி பெருகி கொண்டு இருக்கிறது. இந்தியாவுடைய ஜிடிபி ஷேர்ல நிலையான ஒரு வளர்ச்சியை 1960 இன்றைக்கு வரைக்கும் 8.7% இன்றைக்கு வரைக்கும் 8.9% நிலையான வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு அடிப்படை என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒன்று கப்பல் ஹார்பர் போர்ட், 2வது விமான நிலையங்கள், 2வது காட்டுப்பள்ளி போர்ட் எதிர்க்கிறோம்ல, சாலை போக்குவரத்து. காட்டுப்பள்ளி போர்ட் எதுக்காக எதிர்த்தாங்க? அதானிக்கு கொடுத்ததற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கிற அதானி கொடுத்தனால எதிர்த்தோம், வேற காரணம் இல்ல. அப்போ நான் பேசுறேன். அதானிக்கு கொடுப்பதால் ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்து நம்ம பேசுறோம். ஏன்னா அவர் நமக்கு வேண்டாதவரை அப்படி இல்ல. இப்ப குஜராத் இங்க யாராவது வேண்டியவங்க வந்தா இல்ல, அப்படி இல்ல. நீங்க அப்படி இருக்கோம். குஜராத்ல அதானியோட போர்ட்ல தான் 3000 கிலோ கஞ்சா கிடைச்சது. அப்ப நம்ம அதுல குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது யாரை சார் அதானியோட போர்ட் பல மாநிலத்துல இருக்கு சார். நம்ம திரும்ப திரும்ப அது ஒரு விஷயத்தை அதானி குறித்தே நான் வரல. நீங்க தான் காட்டுப்பள்ளி ஏன் எதிர்க்கிறோம் கேட்டா காட்டுப்பள்ளி எக்ஸ்பான்ஷன் என்பதும் மீனவர்கள் பிரச்சனை என்பதும் அதை எப்படி அணுகுகிறார்கள். நீங்க உள்கட்டமைப்பில் விமான நிலையம் போர்ட் எல்லாம் தேவைன்னு சொன்னீங்க. அப்போ போர்ட்டை எதிர்க்கிறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சாலை எதிர்த்திருக்கீங்க, விமான நிலையம் மட்டும் வேணும்னு சொல்றீங்க. புதுமைப்படுத்தி போர்ட்டை எதுக்காக எதிர்க்கிறோங்கிற காரணத்தை சொல்லுங்க. போர்ட்டை எதிர்ப்பது போர்ட்ல நடக்கிற சுற்றுச்சூழல், அதே காரணம் இங்கேயும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் எந்த திட்டமும் வந்து விடாது. கரெக்ட். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதியும் தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதியும் இல்லாமல் எந்த திட்டமும் வராது. நீங்க இப்ப இந்த 2 மாநில அரசும் இதை பரந்தூர் ஆதரிக்கிறீங்க சார். இப்ப காட்டுப்பள்ளியிலயோ இல்ல நியூட்ரினோலயோ ஒரு அரசு டங்ஸ்டன்ல எடுத்துக்கிட்டா கூட மாநில அரசு எதிரா இருக்கு. அப்போ ஒரு அனுமதி கிடைக்காது. இங்க 2 பேரும் ஆதரிக்கிறாங்க, அப்போ மக்கள் எதிர்க்கிறாங்க. இல்ல 2 பேரும் ஆதரிக்கிறாங்கன்னு இல்லைங்க. அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம் தான் ஏர்போர்ட் திட்டம். ஏர்போர்ட் தேவை என்பது ஒன்றிய அரசாங்கம் நிலைவுபடுவது. தமிழக அரசாங்கத்திடம் இடங்களை கேட்கிறார்கள். இடங்களை எடுத்துக் கொடுப்பது மட்டும்தான் தமிழக அரசாங்கத்தினுடைய வேலை. இன்னொரு கவனம் ஒரு செய்தி இல்ல, விமான நிலையம் வேணும் நம்மளும் தான் சொல்றோம். ஒன்றிய அரசு மட்டும் ஏதோ சொல்ற திட்டம் மாதிரி நீங்க சொல்றீங்க. இது அண்டர்ஸ்டுட். அது மத்திய அரசு வேணும்னு சொல்லுது, நம்ம வேண்டாம்னு சொல்றோம். ஆனா விமான நிலையத்துல 2 பேரும் வேணும்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இப்ப ஹோசூர்ல விமான நிலையம் வேணும்னு நம்ம தான் கேட்டோம். 2000 ஏக்கர் நிலத்தை கையப்படுத்துகிற வேலையில் போயிட்டு இருக்கு. ஏன் அந்த ஹோசூர்ல வேணும்னு நம்ம கேட்டோம்?
அது ஒன்றிய அரசாங்கத்தோட அனுமதி பெறுவதற்காக அதுக்கு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம், பெறுவோன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா பக்கத்தில் இத்தனை கிலோமீட்டரில் பெங்களூர் இருக்கும்போது இவ்வளவு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் வரக்கூடாதுங்கிற கணக்கு இருக்குது. ஆனால் ஓசூர் வந்து தொழில் வளர்ச்சியிலே பெருகி வருகிற அந்த பகுதிகளுக்கு அது தேவை என்று உணர்றோம். திருச்சி ஏர்போர்ட்டு பெரிய வளர்ச்சி எக்ஸ்பான்ஷன் ஓடிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, தூத்துக்குடி ஏர்போர்ட்டு, தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பூர்வம் வந்து எல்லா மாவட்டங்கள் ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட தலைநகரங்களும் அங்கெல்லாம் யாரும் எதிர்க்கல சார், பிரச்சனை இல்லை. நீங்க திரும்ப 8 வழிக்கு சாலை சொன்ன அதே லாஜிக்கு தான் நான் வரேன். அந்த சாலை போட்டாங்களே, எந்த சாலை போட்டாங்களே நான் அதிமுக அரசு கேட்டுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? அங்க மக்கள் எதிர்க்கல, போட்டீங்க, சந்தோஷம். இங்க எதிர்க்கிறாங்க, விட்டுருங்க. இல்ல, மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காகவே நம்ம ஒரு திட்டத்தை கைவிட்ட முடியாது. மக்கள் நீங்க சொன்னதான் நான் அந்த ஒவ்வொரு திட்டத்தினுடைய நோக்கமும் வேறுங்க. அந்த திட்டத்தினுடைய குணம், அந்த திட்டத்தினுடைய தேவை என்பது வேறுபடும். நீங்க இதை கொண்டு போய் இது கூட நீங்க எட்டிப்புறத்தை கொண்டு போய் இது கூட சேர்த்துற முடியாது. ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒண்ணு இல்ல, ஏற்கனவே 2 சாலைகள் சேலம் பகுதியில் போகிறதுக்கு இருக்கிற பொழுது வனப்பகுதியில் இத்தனை கிலோமீட்டர்கள் எதுக்கு இந்த சாலை எதற்கு தேவை என்கிற கேள்வி வந்தது இல்லையா? அது போன்றது ஒரு கேள்விகள் திட்டத்திற்கு திட்டம் மாறும். நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு ஒரு திட்டத்தோட செயல்படுத்திட்டாதீங்க. இதுல இப்ப இங்க என்னன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய முயற்சி என்பது மக்களுக்கு உரிய இழப்பீடு, அந்த இடத்தை வாங்குவது, சந்தை மதிப்பை விட உயர்வான இழப்பீடை கொடுப்பது என்பது ஏற்கனவே நீதிமன்றமே அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மறு குடியமர்வு செய்வதற்கான வாய்ப்பு, இதையெல்லாம் மீறி மக்கள் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அவருடைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலை. ரெண்டாவது, ஒரு ஏர்போர்ட் வேணும்னு சொல்லுகிற பொழுது ஒரு 4 இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். அந்த 4 இடங்களில் அந்த ஏர்போர்ட் அமைவதற்கு எப்பவுமே எந்த திட்டம், ஏர்போர்ட்டு, போர்ட் எக்ஸ்பான்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளை கணக்கிட்டு தான் ஒரு ஏர்போர்ட், அது மக்கள் தொகை. இப்போ இங்கே 2 கோடி பேர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க, 1000 ஏக்கருக்குள்ளேயே, அவ்வளவு டென்ஷன் இருக்குது. அப்போ 100 ஆண்டுகளுக்கு தேவையான வளர்ச்சி என்பதும் சென்னை மாநகரத்திலிருந்து தொடர்பு படுத்தி விரைவாக சென்று 70 கிலோமீட்டர் வருது, விரைவாக போவதற்கும் நாளைக்கு வந்து இந்த மாநகராட்சியினுடைய விரிவாக்கம் என்பது தள்ளி அந்த பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுது மக்களுடைய தரம் உயரும், அர்பனைசேஷன் வரும், தொழில் வளர்ச்சி வரும். இதெல்லாம் மையப்படுத்தி அந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் தந்து வருகிற பொழுது அந்த திட்டம் வந்து எப்படிப்பட்ட திட்டம் என்பதை நிச்சயமா மக்கள் உணர்ந்து கொள்வார். கேட்போம். திரு மணிகண்டன், இதுல அரசியல் காரணங்களுக்காக அந்த மக்களோட உணர்வுகளை வந்து ஒரு அரசியல் வேல்யூவா மாத்துறதுக்கு தான் விஜய் பார்க்கிறாரு தவிர இது ஜெனுவினா இல்லைன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு அங்க சென்று மக்களிடம் பேசியது மிக பெரும் பேசுபொருளாயிருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம். அவருடைய பேச்சுல சாதாரண கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக எந்த திட்டத்துக்கும் வைக்கிற பெயர் அப்படியே நீங்க எப்படி தந்தி டிவில ஏசியில இருக்கீங்களோ குழுக்கள், அது மாதிரி அவங்க திட்டங்களே அப்படித்தான். இல்லம் தேடி கல்வி, பசுமை வழிச்சாலை, மக்களை தேடி மருத்துவம், அதே மாதிரி பசுமை விமானம். இப்ப எல்லா மரங்களையும் வெட்டிட்டு விவசாயத்தை போட அழிச்சிட்டு அது பசுமை விமானம்ங்க. நீங்க 2011ஆம் ஆண்டு 8 வழி சாலையிலயும் மரம் வெட்ட தானே போறது. அப்ப கொண்டு வந்தா சரியா இருந்ததா? அந்த 8 வழி சாலை கொண்டு வர போது மிக கடுமையாக எதிர்த்து மக்கள் பக்கமே நின்றவர் மாண்புமிகு ஸ்டாலின். அதற்கு பிறகு ஏவாவேலு பசுமை சாலை என்று அதை மாற்றினார். அப்ப இதுதான் எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு வேகம், ஆளுங்கட்சியா வந்த ஒரு வேகம்ங்கிறது தளபதி ஸ்டாலின், தளபதி விஜய் பேசியது மிக சரியான ஒன்று. 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டது. அது யார் ஆட்சி பார்த்து அதிமுக ஆட்சி தமிழ்நாடு இருந்தது, மத்தியில் ஆறு பாருங்க. அதுக்கு பிறகு 2019 திரு டிஆர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிட்ட போது இதே ஏகனாபுரத்தில் சென்று மிக தெளிவாக பேசியது, நாங்கள் இருக்கும் வரை இந்த திட்டம் வராது என்று சொன்னார். வெற்றி பெற்ற பிறகு என்னன்னு பாருங்க, இன்னைக்கு அவர்கள் தான் கொண்டு வராங்க, அவர்கள் தான் வளர்ச்சிக்கு பேசுறாங்க. வளர்ச்சிக்கு யாரும் தடையா இல்லைங்க. ஆனால் ராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு, வளர்ச்சிக்கு யாரும் தடையா இல்லைன்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல. விஜயும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க, திமுகவும் சொல்லுது, எல்லாரும் சொல்லுது. இப்போ வளர்ச்சி வேணும், ஏர்போர்ட் வேணும்னு முடிவாகியாச்சு. அப்போ அதை எந்த வழியில செயல்படுத்துறது, அந்த மக்களுக்கு வந்து வேற என்ன நம்ம செஞ்சு கொடுக்கலாம், அப்படி ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா யோசிக்கிறது சரியா இருக்குமா? வரவே விட மாட்டோம், கடைசி வரை போராடுவோம்னா அது சரியா இருக்கும்? இல்ல அங்க நீங்க தவறான தகவல் சொன்னாங்க. அதாவது சகோதரர் வீரவிக்னேஸ்வரன் தெளிவாக சொன்னார். இப்போ 2000 ஏக்கர் நெல் விளையும் பூமி, நீ குறைவா சொன்னீங்க ஏக்கர், நீங்க ஏன்னா நாளைக்கு அளவெடுத்து கொடுங்க. 2000 ஏக்கர் நெல் விளைஞ்ச பூமி, அந்த பூமியை அழிச்சினா நீங்க 1000 விமானங்கள் கட்டலாம் மேடம். ஆனா ஒரு விவசாய பூமியை உருவாக்க முடியாது. சார் வேற இடம் சொல்லுங்க. இப்போ இந்த விமான நிலையத்துக்கு இதுக்கே 4 இடம் தேர்வானுச்சா? திருப்போரூர், பன்னூர், பரந்தூர், இன்னொரு இடம். அதுல உள்ளதுலயே கம்மியா விவசாய நிலங்கள் எடுக்கிறது இதுங்கிறாங்க அவங்க.
இல்ல நானும் நீங்க அதிகாரத்துல இல்ல, அதிகாரத்துல தான் தேர்ந்தெடுக்கும். நான் அப்படி பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு செய்தி பாருங்க, இப்போ முகேஸ்வரன் சொன்ன செய்திய ஏன் நீங்க முழுமையா விடுறேன்னு சொன்னா, அந்த இடங்களில் யாருக்கு அங்க வாய்ப்பு தெரியுங்களா? அதாவது ஸ்பிரிங் அப்படிங்கிற மினரல் வாட்டர் தொழிற்சாலை யாருக்கு இருக்கு மேடம்? துர்கா ஸ்டாலின் இருக்குது. ஸ்பிரிங் மினரல் வாட்டர் யார் நடத்துறாங்க? துர்கா ஸ்டாலின். 250 ஏக்கர் நிலம் அங்க இருக்குதுங்க. அதுவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு ஒரு விவாதத்திற்கு பதில் இல்லைன்னா என்ன வேணா புரிஞ்சுங்களா நீங்க? நான் பேசுறேன். என்ன ஆதாரம் இருக்கு? பச்சை பொய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருக்குது. பச்சை பொய், திமுக பச்சை பொய். அதாவது இன்றைக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல யாரெல்லாம் நிறுவனங்களை வச்சிருந்தாங்க, யாரெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொள்ளையடிச்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. இல்ல நீங்க சொல்ற விஷயத்துக்கு நீங்க ஆதாரம் காட்டலன்னா நீங்க தான் போய் விடுவீங்க. பொய்யாதவங்க எதுவும் கிடையாதா? எதுக்கறதால அவங்கட்ட இருக்கு, இவங்கட்ட இருக்கு. அவங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க, இவங்க வச்சிருக்காங்க. அயோக்கியமா இருக்கு. இவங்க சொல்ற ஒரு விஷயமா தாக்குதல் செய்யறதை தவிர இவங்களுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? பண்ணிட்டே இருக்காரு. வச்சிருக்காங்க இவங்க இந்த நாட்டை வச்சிருக்காங்க. என்னங்க இது பச்சை அயோக்கியத்தனமா இருக்கு? இந்த வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். அவர் சொல்றத கண்டிங்க சார். கண்டிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல லிசன் டு மீ. அவர் ஆதாரம் இல்லாம பேசுறான்னு முதல்ல சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அதனால இல்ல சொல்றதுங்க. அவர் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாம பச்சை பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. அது கேட்க வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல. திரு மணிகண்டன் லிசன் டு மீ. திரு மணிகண்டன் உங்களுக்கு ஆர்குமென்ட் இருந்தா ஆர்குமென்ட் பண்ணுங்க. இந்த திட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசுங்க. அதுக்கு துப்பு இல்லனா பேசாம போங்க. அதுக்கு துப்பு இல்லனா பேசாம போங்க. இந்த திட்டத்தை பத்தி பேசுறது எந்த யோசனையும் கிடையாது. ஏன் வார்த்தை விட்டீங்க? உங்களுக்கு எந்த யோசனையும் கிடையாது. திரு மனுஷபுத்திரன் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்காக நீங்க பண்ணது அயோக்கியத்தனம்னு நீதிமன்றமே டிஸ்மிஸ் திரு மனுஷபுத்திரன் நீங்க நிலம் எடுத்தது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? நீங்க நிலம் எடுத்தது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. 15 காரணங்களை முன்வைத்து நீங்க பண்ணது அவ்வளவு தப்பு. மணிகண்டன் சார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கவனமா பேசுங்க. மணிகண்டன் திரு மனுஷபுத்திரன் will you stop? 4 முறை சொல்லிட்டேன் சார். என்ன தனியா தாக்கல் பண்றது அவரே? அதுதான் சார் நான் பேசுறேன். சார் நான் அவரை கண்ட்ரோல் பண்ணி நீங்க விடவே மாட்டேன்றீங்க சார். நான் பேசுறேன். ரெண்டு பேரும் அடிச்சு பேசுனா என்னால கேட்க முடியாது. இவங்க பேசுறது அரசியலா? அதுதான் சார் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்க விடுங்க சார். நீங்க மட்டும் அதுக்கு பதில் வாங்கிருங்க பாப்போம். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கேன். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு நான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். நான் திரு மணிகண்டன் நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நீங்க ஆதாரம் கொடுக்கலன்னா அது அவதூறு என்று தான் பார்க்கப்படும். சரிங்களா? நீங்க வந்து ஒரு விஷயத்தை அப்படியே வந்து இஷ்டத்துக்கு ஒருத்தருடைய பேர் இந்த அரங்கத்துல இல்லாத ஒருத்தருடைய பேரை சொல்றீங்க, அவங்களுக்கு இதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அதுக்கு ஆதாரம் காட்டணும். இல்லன்னா அது ஏற்க முடியாத கருத்தா தான் பார்க்கப்படும். அவரோட அப்ஜெக்ஷன் சரின்னு தான் ஆயிடும். மேடம் ஸ்பிரிங் மினரல் வாட்டர் கம்பெனி அங்க இருக்குதா இல்லீங்களா? அத நீங்க சொல்லுங்க. இல்ல சார் அது இல்ல, அது இன்னாரோடது நீங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கல. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் மேடம். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அது எப்படி சார் மேடம் எப்படி சொல்றீங்க bro? எப்படி சொல்றீங்க? ஆதாரம் கொடுங்க. இல்லனா அவதூறு வழக்கு போடுங்க. எப்படி சொல்றீங்க? ஆதாரம் இல்லனா அவதூறு வழக்கு போடுங்க. ஞாபகம் வச்சுங்க. நீங்க எதுக்கு வந்து சிஎம் பார்ல இருக்கவங்க சம்பந்தம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறீங்க? மேடம் ஒரு நிமிஷம் ஊர்ல சுத்தமா வளைச்சு போட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சீங்களா? எடப்பாடி என்ன பண்ணாரு? சசிகலா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? எல்லாம் ஊருக்கே தெரியும். நீதிமன்றத்துல போய் தண்டனை வாங்கணும் நீங்க. அதுக்காக திரு மணிகண்டன் இல்ல. Can we move on to other points? ஏன்னா இந்த பாயிண்ட்ல இந்த விவாதம் தொடர இல்ல. இந்த பாயிண்ட்ல திரு மணிகண்டன் கேளுங்களேன். இந்த பாயிண்ட்ல இந்த விவாதம் தொடர்ந்தா அது ஆரோக்கியமா போகும்னு எனக்கு தோணல. ஏன்னா யாராலையும் பேச முடியல. சோ நீங்க வேற விஷயங்கள் இருந்தா நம்ம கடந்து போலாம். உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன். அடுத்து மேடம் வெள்ளலூர்ல ஒரு பஸ் நிலையம் கட்டப்படுது அதிமுக ஆட்சியில. இப்ப ஏன் வரமாட்டாங்க? ஜிஎஸ்கே யாரு? ஜிஎஸ்கே நிறுவனம் சுற்றிலும் நிலம்ங்க. அந்த நிலத்துக்கு மதிப்பு ஏற வேண்டும் என்று எழுத மாட்டாங்க இல்லையா? ஆதாரம் தரவா?
இதே யார் பொய்யல் மேடம், மக்களுக்கு தேவை உண்மை இது. அது கூடி வரைக்கும் முடியாதுங்க. கடந்த காலத்துல நீட்ல வந்தது, இதெல்லாம் கையெழுத்து யாருங்க? ஸ்டாலின் அதிமுக ஆளா நீங்க? அதிமுக ஆளா நீங்க? அதிமுக ஆளா நீங்க? பச்சை தெரியுது. நான் திமுக ஆதரவா நீங்க? திமுக ஆளா? திமுக ஆளா? அதாவது ஜாதி பேர்ல மூடி ஜாதி பேர்ல மூடி போய் பேசுற ரெண்டு பேருக்கு போட்டி நடக்குது. என்ன நீங்க பிஜேபி போய் பேசுற ரெண்டு பேருக்கு போட்டி. பிஜேபி விடாது. நான் ஒண்ணு விக்னேஷ் sorry, Vignesh don't speak out of turn. Sorry. உங்களுக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க பேசுங்க. ஒரு வெளியில இருந்து பேசுறேன், நான் பேசுறதுக்கு அனுமதிங்க. அனுமதிக்க பேசி என்ன பயன் வச்சு பாருங்க. மாறி மாறி பேச யாருக்கு புரியும்? இப்போ அண்ணன் சொன்னாங்க பேசவே இல்ல, நம்ம நியாயம் இல்ல. வைகோ போனாலும் இல்ல, ஹைட்ரோ கார்பனுக்கு இங்க மீத்தேனுக்கு போனாலும் இல்லையா? அது யார் கொண்டு வந்தா? கையெழுத்து போடுறது யாரு? பழனிமாணிக்கும் டிஆர் காலன்னு சொன்னாங்க. நானே உடனே சொன்னாங்க இல்லையா? கொண்டு வந்து அப்ப யார் சொன்னார்? நான் சொன்னேன். வைகோ சொன்னார். வைகோ சொன்ன விஷயம் வைகோ சொன்ன செய்தி ஏன் கொண்டு வந்து பாருங்க. செஞ்சு அது வந்து தமிழ்நாடு தேவையில்லாத திட்டத்தை முடிவு பண்ணாங்க. இல்ல this is impossible. திரு காரி செல்வராஜ், திரு மணிகண்டன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சாரு கடந்த பகுதியில் பேசும்போது. இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறாரு, எப்படியெல்லாம் நம்ம வந்து மக்கள் போராட்டங்கள் நடந்திருக்கு, அப்போ அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. ஸோ ஏன் இதுக்கு அப்ளை ஆகக்கூடாதுன்னு அந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப சுற்றி வருது. இல்லை, அப்ளை ஆகக்கூடாதுங்கிறது எண்ணம் இல்லை. நீங்கள் ஒரு அளவிற்காக நான் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதற்கான மாற்று வழிகள் இல்லாத போது இந்த இடம்தான், இந்த இடத்தில்தான் அந்த வளர்ச்சியை அடைய முடியும் என்று வருகிற பொழுது அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும். அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது மக்களுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு குறைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்பட்ட வாழ்வாதாரமாக கொடுத்து அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர்கள் இடத்தை பெற வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட்னு பேசுறது வந்து தேவையற்ற செய்தியாக நான் பார்க்குறேன். 4 இடங்களை தமிழக அரசாங்கம் தேர்வு செய்து கொடுத்தது. விமான நிலைய ஆணையம் வந்து 4 இடங்களையும் ஆய்வு செய்து இறுதியாக இந்த இடத்தில் வைத்தால்தான் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு சென்னை சிட்டியோட. ஆனா பரந்தூர் ப்ரிஃபர் பண்ணது மாநில அரசுன்னு பிஜேபி சொல்லுது. அது எப்படிங்க சொல்லுவாங்க? அது எப்படிங்க மாநில அரசு பண்ண முடியும்? 4 இடங்களை கொடுத்துட்டு இந்த விமான நிலையம் அமைப்பதற்கான வசதிகள் இருக்கிறதா, சிட்டியோட தொடர்புடையவர்களா, விமான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆணையம் முடிவு செய்ய வேண்டிய வேலை. தமிழக அரசாங்கத்தினுடைய பணி ஒண்ணுதாங்க, எனக்கு விமான நிலையம் வேணும் ஒண்ணு. 2வது அதற்கான இடங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஏற்கனவே இந்த விமான நிலையங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கிற பொழுது தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, கவனிச்சிருப்பீங்க. நாங்க வந்து சந்தை மதிப்புக்கு அதிகமாக விலைகளை கொடுத்து நாங்க இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்க இடத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம், அதை கொண்டு போய் அப்படியே நீங்க பிரைவேட் கிட்ட கொண்டு போய் விமான நிலையத்தை தாரை வார்க்கிறீங்க. பரந்தூர் கட்டினாதுல பிரைவேட் வராது. வரல, நான் பரந்தூர்ல பிரைவேட் வரும் தானே? அதுக்கு தான் வர்றேன். அதுக்கு என்ன சொன்னாருன்னு சொல்ல வரேன். அதுக்கு என்ன சார் அதெல்லாம் சொன்னாரு, அததான் செய்ய போறாருன்னா அப்புறம் இல்ல நான் என்ன சொல்ல வந்தாருன்னு நான் சொல்லலையே, நான் சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு. அப்பொழுது அந்த இழப்பீடு என்பது அந்த அரசாங்கம் எவ்வளவு நாங்கள் செலவழிச்சு கொடுத்துருக்கோம், நீங்கள் எப்படி எடுத்து தனியார்கிட்ட கொடுக்குறீங்க, நாங்கள் இத்தனை கோடி அதற்கு முதலீடு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம், அந்த இழப்பீடை எங்களுக்கு சந்தை மதிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பிரைவேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற உங்கள் முடிவை நாங்கள் எதிர்த்தாலும் நீங்கள் செஞ்சால் அதை நாங்கள் கேள்வி கேட்கலாம். அது பரந்தூருக்கும் அப்ளை ஆகலாம். பிரைவேட்டுக்கு போகிற பொழுது இப்போ இந்த வைத்த கோரிக்கை அதற்கும் பொதுவானதுன்னு சொல்கிறேன். அப்போ 4 இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். அந்த ஆணையம் மட்டும்தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது என்கிற சூழ்நிலையில் இவங்க திட்டமிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு இடம் இருக்கு, இவங்களுக்கு இடம் இருக்கு, இந்த ரியல் எஸ்டேட் அந்த ரியல் எஸ்டேட் இருக்கு, இதனால தான் வந்து இவங்க இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவதெல்லாம் இது வந்து அங்கே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு இவர்கள் செய்கிற ஒரு காரியமா எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையில் பரந்தூர் விமான நிலையம் என்பது சென்னைக்கு அருகாமையில் பரந்துபட்ட விமான நிலையம் தேவை என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு மிகவும் அவசியம். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இன்னைக்கு 31% ஒரே முடிச்சுட்டு 31% இன்னைக்கு ஷேர். கர்நாடகாவும் இன்றைக்கு ஆந்திரா தெலுங்கானா கூட தான் போட்டி. வட மாநிலங்களோட நம்ம தொழில்துறையில் பெரிய மகாராஷ்டிராவே ஜிடிபி ஷேர் குறைஞ்சிட்டு வருது. அப்பொழுது போட்டி போடுகிற பொழுது தொழில் முறைகளை ஈர்க்கிற பொழுது இந்த 3 நிலை நான் சொன்ன போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற சூழ்நிலையில் இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு என்பதும் அடிஷனலாக வருகிற பொழுது இந்த சூழ்நிலையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அரசு கைவிடுவது என்பது கடினம். மக்களுக்கு தேவையான செய்திகளை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. தேங்க்யூ. விக்னேஷ் நிறைவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், கழக தலைவர் தளபதி சொன்ன மாதிரி அந்த மக்களின் உணர்வுக்கான தளபதியா
எங்கள் தளபதி சட்ட போராட்டமோ கள போராட்டமோ மூலமாக அந்த மக்களின் கேஸும் போட போறீங்களா சட்ட போராட்டம்? ஆமாம். இப்போ இந்த அரசுகள் வந்து இதே மாதிரி மூர்க்கத்தனமாக கையப்படுத்துவேன்னு சொன்னால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அது சட்ட போராட்டமோ கள போராட்டமோ மூலமாக அந்த மக்களின் உரிமையை பாதுகாப்போம். திமுக பிஜேபியின் ரியல் எஸ்டேட் கூட்டாளிகளின் முகத்திரை மக்கள் முன்னாடி திரிச்சு 2026 திமுகவை நிரந்தர வனவாசத்திற்கு கழக தலைவர் தளபதி அனுப்பி வைப்பார். தேங்க்யூ. திரு மணிகண்டன், நிறைவான கருத்து சுருக்குமா? அதாவது சிட்டிசன் படத்துல வந்த மாதிரி அத்திப்பட்டி கிராமம் காணா போன மாதிரி இன்னைக்கு எப்படி அங்க டங்ஸ்ல அரிட்டாப்பட்டியோ அதே மாதிரி பரந்தூர் போன்ற ஏகனாபுரம் போன்ற பகுதிகள் காணாம போகிற சூழலையை திமுக அரசு உருவாக்குறது. தளபதி விஜய் ஏர்போர்ட் வந்தா எப்படி சார் காணாம போகும்? வளர்ச்சி தான் ஏற்படும். அந்த மக்களே அழிந்து எங்க போவாங்கிறீங்க? இழப்பீடு தரங்கிறீங்க. 13,000 வச்சிருக்கீங்க. 13,000 ஒரு சென்ட்னா நீங்க 3 மடங்கு என்னாச்சு? 40,000 வருது. ஆனா கோடிக்கணக்கு போகுது. யாருக்கு வேணுங்க? நீ எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க 100 மடங்கு விட்டாலும் பத்தாதுங்க. உண்மையை சொன்னால் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் திரு விஜய். அந்த ஏர்போர்ட் பக்கத்திலேயே அவங்களுக்கு வீடு தரப்படும். அப்ப அந்த ஏர்போர்ட்டால வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களோட பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் ஆகுதுன்ற பார்வையில சாதாரண கிராமத்துல வச்சுக்கிறீங்க. அன்னூர்ல இதே மாதிரி 2,000-3,000 ஏக்கர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ராசாட்ட அவரே காலத்துல மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு நிறுத்தினாங்க. பெருங்கிற சிக்ஸாட்ட கொண்டு வந்து இதே மாதிரி சொன்னாங்க. அந்த பகுதியை நீ கேன்சர் அழிஞ்சிட்டு இருக்குது. உண்மையில் இது போன்ற செயல் அனைத்தையும் திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிற செயலை செய்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், மக்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா வளர்ச்சியை குறுக்கல. ஆனால் விவசாயத்தை அழிப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. லாப நோக்கத்தோடு திமுக திட்டத்தை கொண்டு வர அனுமதிக்கிறது. 20,000 40% கமிஷன் மேடம். திமுக அந்த நோக்கத்தில் செயல்படுகிறது. மக்கள் நிச்சயமாக 2020 முடிக்கிட்டாங்க. அரசியல் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அரசியல் ஆக்கத்தான் செய்வோம். அரசியல் ஆக்கத்தை யாருன்னு சாரும் கேள்வி வெளிவந்து மேடம். தேங்க்யூ. வேற இஷ்யூஸ் போறீங்க, டைம் இல்ல. யார் அந்த சார்க்குள்ள போறதுக்கு இப்ப டைம் இல்ல. திரு மணிசுபுத்திரன், சொல்ல விரும்புறேன். அதாவது இவர் அதிமுகவினுடைய பினாமியா பேசிட்டு இருக்கக்கூடிய இவர் வந்து, அதாவது 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்தபோது டெல்லியில் விவசாயிகள் செத்து மடிந்தார்கள் அதை எதிர்த்த போராட்டத்தில். அப்போது இந்தியாவிலேயே பாஜக அல்லாத ஒரு கட்சி தலைவர் அந்த சட்டத்தை ஆதரித்தார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான். விவசாயிகள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் நான் அந்த சட்டத்தை பிரச்சாரம் பண்ணுவேன், பிஜேபி காரங்களுக்கு அதை பற்றி சொல்ல தெரியல அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசின ஒரே ஒருத்தர். பிஜேபியே பின்னாடி பயந்து போய் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர், அவங்கள ஆதரிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக பேசுகிற மாதிரி காமெடி எதுவுமே இல்லை. இந்த 2 பேரும் பேசுனது தனிநபர் அவதூறு. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணாங்க. மக்களை உணர்வுகளுக்கு விரோதமாக நிர்பந்தித்து எந்த விஷயத்தையும் திமுக அரசு செய்யாது. மக்களை கன்வின்ஸ் செய்வோம், மக்களுக்கு உரிய நிவாரணங்களை கொடுப்போம். மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்தது கிடையாது, இனிமேலும் நாங்கள் செய்வதில்லை. அப்படி பார்க்கிற போது இந்த திட்டம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த திட்டம் வந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு வேலை கிடைக்கும், ஏர்போர்ட்டில் இருக்கிற வேலை கிடைக்கும்னு. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடியது. தொழில் வளர்ச்சி ஏற்படுகிற போது தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை கட்டமைப்புகள் 90s வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இங்கே ஒரு பெரிய பூம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. காரணம் தடையில்லாத மின்சாரம், அதே போல் வந்து சாலை வசதிகள், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணதுனால உலக நாடுகளுடைய நிறுவனங்கள்லாம் இங்கே வந்துச்சு. இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் நாங்கள் உருவாக்குறோம். நீங்கள் வெறுமனே அவங்களுக்கு நிலம், அவங்களுக்கு கொடுக்குற வேலை, அவங்களுக்கு கொடுக்குற வேலை வாய்ப்புன்னு இதை பார்க்காதீங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு திட்டம். ஓகே தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.